அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? விஜயகாந்த் விஷயத்தில் தவறு செய்த இயக்குனர் விக்ரமன். அது என்ன தெரியுமா? வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. விஜயகாந்த் விஷயத்தில் இயக்குனர் விக்ரமன் மிகப்பெரிய அளவில் தவறு செய்திருக்கிறார். அது என்ன என்பது பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். விஜயகாந்த் எத்தனையோ படங்களை ஹிட் கொடுத்துள்ளார். அதில் ஒரு படம்தான் வானத்தைப் போல. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்களில் இந்த படமும் ஒன்றுதான். குடும்பம் என்றால் என்ன? அண்ணன் தம்பி பாசம், அண்ணி உறவு, இப்படி எல்லா பாசத்தையும் ஒரு சேர கொடுத்த படம்தான் வானத்தைப் போல. இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்திருந்த இந்த படத்தில் பிரபுதேவா, மீனா, லிவிங்ஸ்டன், கௌசல்யா, அஞ்சு அரவிந்த், ஆனந்த்ராஜ் என்று ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். அண்ணன் தம்பிகளின் பாசத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் அழகிய காதல் கதையும் இருக்கும். குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருந்த இந்த படத்தின் கதைக்களம் என்றால், ஒரு அண்ணன் தனது 3 தம்பிகளையும் வளர்ப்பதற்காக காதல், வாழ்க்கை என மொத்தத்தையும் தியாகம் செய்கிறார். அதேபோல் தன்னுடைய தம்பிகளை கடைசி வரை ஒற்றுமையாக பார்த்து கொள்ள எப்படி கஷ்டப்படுகிறார் என்பதே. இந்த படத்தில் 2 விஜயகாந்த் தவிர பிரபுதேவா, லிவிங்ஸ்டன் ஆகியோரும் நடித்திருந்தனர். திரையரங்கில் சுமார் 200 நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை செய்த இந்த படம் தற்போது வரை பல அண்ணன் தம்பிகள் விரும்பும் படமாக உள்ளது. இந்த படம் எப்படி ரசிக்கப்பட்டதோ அதேபோல் எஸ். ராஜ்குமார் இசையில் வெளியான இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர்கள் மனதை கவர்ந்தன. காதல் வெண்ணிலா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, நதியே நைல் நதியே, ரோஜாப்பூ மாலையிலே, தாவணியே என்ன மயக்கிரியே, மைனாவே மைனாவே உள்ளிட்ட இப்படத்தில் இடம்பெற்ற 8 பாடல்களுமே ஹிட் பாடல்கள்தான். தமிழில் சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்காக தேசிய விருதை பெற்ற இந்த படத்தில் விஜயகாந்த் விஷயத்தில்தான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று அவரே கூறியிருக்கிறார். அதில் அண்ணன் விஜயகாந்துடன் ஒப்பிடும்போது தம்பி விஜயகாந்திற்கு ஹீரோயிசம் இல்ல. அதனால் தம்பி விஜயகாந்திற்கு கொஞ்சம் ஹீரோயிசம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். படத்திற்கு டப்பிங் பண்ணும்போது தான் எனக்கு இது தோணுச்சு. மறுபடியும் ரீஷூட் பண்ணலாமா என்று யோசிச்சோம். ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்ல. அதனால் வந்த வரைக்கும் படம் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.